இன்றைய தேவ வார்த்தை நாகும் 1 அதிகாரம் 15 வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டனி உன்னுடைய கடந்துவிடவில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் அழுகிறார். பயத்தையும் எதிரிகளின் வல்லமையும் நீக்கி மகிழ்ச்சியோடும் வல்லமையோடும் ஆராதிக்க அழைக்கிறார். அவர் இன்று நம்முடைய வாழ்வில் வெற்றியையும் சமாதானத்தையும் தர வல்லவர். அன்றைய காலகட்டத்தில் யூதா தேசம் அசீரியர்களால் கடுமையான ஒடுக்குமுறைக்கு பயத்திற்கும் உள்ளாயிருந்தது. அந்த சூழ்நிலையில்தான் எதிரிகளின் அழிவையும் யூதாவின் விடுதலையும் அறிவிக்கும் ஒரு நற்செய்தியாக பண்டிகைகளும் பொருத்தனைகளும் வந்தன. துஷ்டனி உன்னுடைய கடந்து விழுவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்பது நமக்கு விரோதமாய் வரும் தீமையின் வல்லமைகளை கர்த்தர் முற்றுமாக அழித்து நமக்கு நிரந்தர தீர்வை தருவார் என்பதை உறுதிப்படுத்தப்படுகின்றது. நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள், தடைகள், துஷ்டனின் துர்க்கிரியைகள் மாற்றி தேவன் நமக்கு சமாதானத்தையும் முழுமையான விடுதலையும் தருவார். அதற்கு இந்த வசனம் ஒரு உறுதியாக இருக்கிறது, ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த நாளில் தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களை நிரப்பட்டும். ஆண்டவர் நமக்கு அதற்கு அருள் புரிவாராக. கடவுள் மக்களுக்கு தீமை செய்த பொல்லாதவன் இனி வரமாட்டான், அவன் அழிக்கப்பட்டு விட்டான் என்கிற இந்த வசனம் மூலமாக நமக்கு கூறுகிறார். ஆண்டவரே, நீர் தரும் சமாதானத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி. என் வாழ்க்கையில் உள்ள எல்லா வளங்களையும் ஆண்டவரே நீ தந்து, ஆண்டவரே எங்களுடைய பயங்களை நீக்கி உம்மை நம்பி வாழ கிருபை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். ஊழியர்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தை ஆளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நீர் ஆளுக்கு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யாருக்கு வேலையிலையோ நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனே, படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல புத்தியை கொடுங்கப்பா. கீழ்ப்பதான் இறுதி தாங்கப்பா. ரெட்டிப்பான நிமித்தங்கள் அதிசயம் காணச்சிங்கப்பா. உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் காணப்படுகிற கரைகள் நீங்கி அதிசயங்களை காண செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. நீ அற்புதங்களை கணவனுதான் சொன்னீங்களா ஆண்டவரே. மனம் ரொம்ப ஜெபிக்கிறப்பா. உன் அப்பத்தையும் தன்னையை ஆசிரிப்பேன், வியாதியை வந்து விளக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. வியாதி வந்து உடைய பிள்ளைகள் சரித்திரம் விலகும்படியாக இயேசு நாமத்தை கட்டளையிடுகிறேன். உடைய தழும்புகள் சுகமான சொல்லப்படும். கர்த்தாவே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.